السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. ما بعد. الحمد لله. அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபை. நாம் அல் கிராஅத்துல் வாதிஹா என்று சொல்லப்படுகிற இந்த கிதாபினுடைய முதலாவது பாகத்தை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அந்த முதலாவது பாகத்தினுடைய 13வது பாடம். பாட சுருக்கம் என்ற அடிப்படையிலே முதலாவதாக புதிய வார்த்தைகளை நாம் பார்ப்போம். புதிய வார்த்தைகள், அதற்குரிய அர்த்தங்கள், நாம் அதனை முதலில் பார்ப்போம். அதனுடைய அர்த்தங்களையும் அந்த வார்த்தைகளையும் நன்றான முறையில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக பயிற்சி. இந்த பாடம் முழுவதுமே பயிற்சி தான். இதற்கு முன்னால் வந்த மௌசூப் சிஃபத்தாக இருக்கட்டும், முபத்ததா ஹபராக இருக்கட்டும், அதனுடைய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த பாடத்தினையும் முசன்னிஃப் அவர்கள், மரியாதைக்குரிய முசன்னிஃப் அவர்கள் அமைத்துள்ளார்கள். முதலாவதாக புதிய வார்த்தைகள், அதனுடைய அர்த்தங்களை நாம் பார்ப்போம். வையிகுன் நெருக்கடி, கதீருன் அழுக்கு, ஃபல்லாஹுன் விவசாயி, முஜ்தஹிதுன் முயற்சியாளன், ராபிஹுன் வெற்றியாளன், வாலியத்துன் விலை உயர்ந்தது. அடுத்ததாக ஹுலுகுன் நல்ல பண்பு, முஹ்மிலுன் கவனக் குறைவானவன், மஹ்பூபுன் பிரியத்திற்குரியவன், மஸ்மூமுன் இகழுக்குரியவன், ரஹீசத்துன் விலை மலிவானது, ஹாசிருன் நஷ்டத்திற்குரியவன். அடுத்ததாக வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அத்தர்சுர் ராபிஅ அஷர, 14வது பாடம். இந்த பாடத்திலே நாம் மேற் சொன்னது போன்று மௌசூப் சிஃபத்துகளுடைய சில விஷயங்களை கூறுகிறார்கள். அதாவது மௌசூப் சிஃபத் அது ஹபராக எவ்வாறு வருவது, இவ்விடத்திலே ஹபராக வருகிறது, முபத்ததாவாக வருகிறது. அதே போல் இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம், மௌசூப் நக்கிராவாக வந்தால் சிஃபத்தும் நக்கிராவாக வரும், அல்லது மௌசூப் அலிஃப்லாம் பெற்று மாரிஃபாக வந்தால் சிஃபத்தும் அலிஃப்லாம் பெற்று மாரிஃபாவாக வரும். ஆனால் இந்த பாடத்திலே நமது முசன்னிஃப் அவர்கள் மற்றொரு விஷயத்தையும் சேர்த்து கூறுகிறார்கள். அது என்னவெனில், மௌசூப் பெண்பாலாக இருந்தால் சிஃபத்தும் பெண்பாலாக இருக்கும், மௌசூப் ஆண்பாலாக இருந்தால் சிஃபத்தும் ஆண்பாலாக இருக்கும். அதற்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன். ஹாதிஹி சாஅத்துன் ஜதீதத்துன், இதிலே சாஅத்துன் என்பது மௌசூஃபாக இருக்கிறது, ஜதீதத்துன் என்பது சிஃபத்தாக இருக்கிறது. இந்த சாஅத்துன் என்பதில் பெண்பாலுடைய தா வந்ததின் காரணமாக சிஃபத்தான ஜதீதா என்பதிலும் ஜதீதத்துன் என்பதிலேயும் பெண்பாலுடைய தா, அன்னசுடைய தா வந்துள்ளது. மற்றொரு உதாரணம் சாஅத்துன் கதீமத்துன், இதிலே பெண்பாலுடைய தா சாஅத்துன் என்பதில் வந்ததின் காரணமாக கதீமத்தின் என்பதாக இதிலேயும் கதீமத்தினிலேயும் பெண் முஅன்னஸுடைய தா வந்துள்ளது. இது நக்கிராவிற்கு உதாரணம். அதே போல் மாரிஃபாவிற்கு உதாரணம் அஸ்ஸாஅத்துல் ஜதீதத்து, இதிலே பெண்பாலுடைய தா வந்துள்ளது அஸ்ஸாஅத் என்பதிலே. எனவே அல் ஜதீதத்து என்பதாக ஜதீத் என்பதிலேயும் பெண்பாலுடைய தா வந்துள்ளது. இதுவெல்லாம் மௌசூப் சிஃபத், மௌசூப் எவ்வாறு வருமோ சிஃபத்தும் அவ்வாறே வரும் என்பதை முசன்னிஃப் அவர்கள் இங்கு விளக்க வருகிறார்கள். வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். 14வது
பாடம். ஹாதா பைத்துன் வாசியுன். ஹாதா இதுவாகிறது, பைத்துன் வீடு, வாசியுன் விசாலமான வீடாகும். இதுவாகிறது விசாலமான வீடாக இருக்கிறது. ஹாதா முபுத்ததா, பைத்துன் என்பது மௌசூப், வாசியுன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஹாதா என்ற முபுத்ததாவினுடைய கபராக இருக்கும். அல் பைத்துல் வாசிஉ, அந்த விசாலமான வீடாகிறது. நவீஃபுன், சுத்தமானதாக இருக்கிறது. அல் பைத்து மௌசூப், அல் வாசிஉ சிஃபத், நவீஃபுன் மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா நவீஃபுன் என்பது கபர். ذَلِكَ அதுவாகிறது. ذَلِكَ என்றால் இஸ்மு இஷாரா பஈதுக்குண்டானது. இது ஹாதா என்றால் இந்த இதுவாகிறது, இவன். ذَلِكَ என்றால் அவன், அதுவாகிறது என்பதாக இஸ்மு இஷாரா பஈதிற்குரியது. பைத்துன் வீடு, லையிகுன் நெருக்கடியானது, அது அந்த வீடாகிறது, அந்த அதுவாகிறது நெருக்கடியான வீடாக இருக்கிறது. ذَلِكَ என்பது முபத்ததா, பைத்துன் என்பது மௌசூப், லையிகுன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ذَلِكَ என்ற முபத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது. மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ذَلِكَ என்ற முபத்ததாவினுடைய ஹபராக இருக்கும். அல் பைத்து ضيق கதிருன். அல் பைத்து ضيق கதிருன், அந்த நெருக்கடியான வீடாகிறது கதிருன் அழுக்கடையதாக இருக்கிறது. அல் பைத்து மௌசூப், அல் ضيق சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, கதிருன் என்பது ஹபர். லில் பைத்தில் வாசிஇ பாபுன் கபீருன், அந்த விசாலமான வீட்டிற்கு பாபுன் கதவு இருக்கிறது, கபீருன் பெரிய கதவு இருக்கிறது. லில் லி என்பது ஜார், பைத்தி என்பது மௌசூப், அல் வாசிஐ என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஜாரினுடைய மஜ்ரூராகும். ஜார் மஜ்ரூர் எல்லாம் சேர்ந்து இஸ்தகர்ர என்ற லமீருடன் தாலுக்காகி ஹபரே முகத்தமாக ஆகும். பாபுன் என்பது மௌசூப், கபீருன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த லில் பைத்தில் வாசிஐ என்பதனுடைய முபுத்ததா முஅக்கராக இருக்கும். அல் பைத்துல் கபீரு லில் பைத்தில் வாசிஐ, அல் அல் பாபுல் கபீரு லில் பைத்தில் வாசிஐ, அந்த பெரிய கதவாகிறது அந்த விசாலமான வீட்டிற்கு உரியது. அல் பாபு என்பது மௌசூப், அல் கபீரு என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்த முபத்ததா, லாம் ஜார், அல் பைத்தி என்பது மஜ்ரூர், மௌசூப் அல் வாசிஇ என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஜாரினுடைய மஜ்ரூராகும். ஜார் மஜ்ரூர் தாலுக் பிலமீரி இஸ்தகர்ர. இப்ப ஜார் மஜ்ரூர் எல்லாம் சேர்ந்து இந்த மௌசூப், இந்த முபத்ததாவினுடைய ஹபராக ஆகும். லில் பைத்தி ضيق பாபுன் சகீருன், அந்த நெருக்கடியான வீட்டிற்கு பாபுன் சகீருன் சிறிய கதவு இருக்கிறது. லாம் ஜார், பைத்தி என்பது மஜ்ரூர், மௌசூப் ضيق என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகும்.
ஜார் மஜ்ரூர் எல்லாம் சேர்ந்து தாலுக் இஸ்தகர்ர என்ற ஃபியாலோட தாலுக் ஆகும். இவை அனைத்தும் சேர்ந்து ஹபரே முகத்தமாக ஆகும். அடுத்ததாக பாபுன் என்பது மௌசூப், சகீருன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கராக ஆகும். அல் பாபு சகீரு, அந்த சிறிய கதவாகிறது, லில் பைத்தி தையிகி, அந்த நெருக்கடியான வீட்டிற்கு உரியது. அல் பாபு என்பது மௌசூப், அஸ்ஸகீரு என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, லாம் ஜார், அல் பைத்தி என்பது மஜ்ரூர், மௌசூப் அல்-தையிக் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகும். ஜார் மஜ்ரூர் எல்லாம் சேர்ந்து தாலுக் இஸ்தகர்ர, இவை அனைத்தும் சேர்ந்து ஹபராக ஆகும். மஹ்மூதுன், மஹ்மூத் ஆகிறவன், ரஜுலுன் சாலிஹுன், நல்ல மனிதனாக இருக்கிறான், நல்ல ஒரு ஆணாக இருக்கிறான். மஹ்மூதுன் என்பது முபுத்ததா, ரஜுலுன் என்பது மௌசூப், சாலிஹுன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இதனுடைய மஹ்மூதுடைய ஹபராக இருக்கும். அர் ரஜுலு சாலிஹு, அந்த நல்ல மனிதன், மஹ்மூதுன் மஹ்மூதாக இருக்கிறான். அர் ரஜுலு என்பது மௌசூப், அஸ்ஸாலிஹு என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, மஹ்மூதுன் என்பது ஹபர். லிர்ரஜுலி ஸாலிஹி ஹுலுகுன் ஹஸனுன், லிர்ரஜுலி ஸாலிஹி, அந்த நல்ல மனிதனிற்கு, ஹுலுகுன் ஹஸனுன், நல்ல தன்மை இருக்கிறது, அழகான தன்மை இருக்கிறது. லி என்பது ஜார், அர் ரஜுலி என்பது மஜ்ரூர், அஸ்ஸாலிஹி என்பது மௌசூப், அர் ரஜுலி என்பது மௌசூப், அஸ்ஸாலிஹி என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து லிர் ரஜுலி என்ற அந்த லாமிற்கு ஜார் என்ற ஜாருடைய மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் அனைத்தும் சேர்ந்து இஸ்தகர்ரா என்ற ஃபியலோடு தாலுக், இஸ்தகர்ரா என்ற ஃபியலோடு தாலுக் ஆகி ஹபரே முகத்தம் ஆகிறது. ஹுலுகுன் என்பது மௌசூப், ஹசனுன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கராக ஆகிறது. அல் ஹுலுகுல் ஹசனு, அந்த நல்ல தன்மையாகிறது, லிர்ரஜுலி ஸாலிஹி, அந்த நல்ல மனிதனிற்குரியது. அல் ஹுலுகு, அல் ஹுலுகு என்பது மௌசூப், அல் ஹசன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, லி என்பது ஜார், அர் ரஜுலி என்பது மஜ்ரூர், ஜார் ரஜுலி என்பது மௌசூப், அஸ்ஸாலிஹி என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து லி என்ற அந்த ஜாரிற்கு மஜ்ரூர், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த அல் ஹுலுகுல் ஹசன் என்ற முபுத்ததாவினுடைய ஹபராக ஆகிறது. ஹாதா தில்மீதுன் முஜ்தஹிதுன், ஹாதா இவனாகிறவன், தில்மீதுன் மாணவன், முஜ்தஹிதுன் முயற்சி செய்யக்கூடியவன், முயற்சியாளன். இவனாகிறவன் முயற்சி செய்யக்கூடிய மாணவனாக இருக்கிறான். ஹாதா முபுத்ததா, தில்மீதுன் என்பது மௌசூப், முஜ்தஹிதுன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஹாதா என்ற முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கும். ஸாலிக அவனாகிறவன், தில்மீதுன் மாணவன், முஹ்மிலுன் கவனக்குறைவான, கவனக்குறைவானவன். முஹ்மிலுன் என்றால் கவனக்குறைவானவன். அந்த அவனாகிறவன் முஹ்மி கவனக்குறைவான மாணவனாக இருக்கிறான். ஸாலிக என்பது முபத்ததா, தில்மீதுன் என்பது மௌசூப், முஹ்மிலுன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் சேர்ந்து இந்த ஸாலிகினுடைய ஹபராக இருக்கும். அத்தில்மீதுல் முஜ்தஹிது மஹ்பூபுன், அத்தில்மீது அந்த மாணவனாகிறவன்,
அத்தில்மீதுல் முஜ்தஹிது முயற்சி செய்யக்கூடிய அந்த மாணவனாகிறவன் மஹபூபுன் பிரியத்திற்கு உரியவனாக இருக்கிறான். பிரியத்திற்கு பிரியப்படப்பட்டவனாக இருக்கிறான். அத்தில்மீது என்பது மௌசூஃப், முஜ்தஹிது என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுததா, மஹபூபுன் என்பது ஹபர். அத்தில்மீதுல் முஹ்மிலு கவனக்குறைவான அந்த மாணவனாகிறவன் மத்மூமுன் எஹலுக்குரியவனாக இருக்கிறான். அத்தில்மீது என்பது மௌசூஃப், அல் முஹ்மிலு என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுததா, மத்மூமுன் என்பது ஹபர். ஹாலிதுன் ஃபல்லாஹுன் நஷீதுன். ஹாலிது ஃபல்லாஹுன் நஷீதுன். ஹாலிதாகிறவன் ஃபல்லாஹுன் நஷீதுன் சுறுசுறுப்பான விவசாயியாக இருக்கிறான். ஹாலித் என்பது முபுததா, ஃபல்லாஹுன் என்பது மௌசூஃப், நஷீதுன் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஹாலிதினுடைய ஹபராக இருக்கும். ஹாமிதுன் ஃபல்லாஹுன் கஸ்லானுன். ஹாமிதாகிறவன் சோம்பேறியான விவசாயியாக இருக்கிறான். இவ்விடத்திலே ஹாமித் என்பது முபுததா, ஃபல்லாஹுன் என்பது மௌசூஃப், கஸ்லானுன் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஹாமிதினுடைய ஹபராக இருக்கும். அல் ஃபல்லாஹுன் நஷீது சுறுசுறுப்பான அந்த விவசாயியாகிறவர் ரஜுலுன் ராபிஹுன். ராபிஹுன் என்றால் வெற்றியாளன், வெற்றி பெறக்கூடிய மனிதனாக இருக்கிறார். அல் ஃபல்லாஹ் என்பது மௌசூஃப், அல் நஷீத் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுததா, ரஜுலுன் என்பது மௌசூஃப், ராபிஹுன் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இதனுடைய ஹபராக இருக்கும். அல் ஃபல்லாஹுல் கஸ்லானு சோம்பேறியான அந்த விவசாயி ஆகிறவன் ரஜுலுன் ஹாசிருன். ஹாசிருன் என்றால் நஷ்டமடையக்கூடியவன், நஷ்டமடையக்கூடிய மனிதனாக இருக்கிறான். அல் ஃபல்லாஹ் என்பது மௌசூஃப், அல் கஸ்லான் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுததா, ரஜுலுன் என்பது மௌசூஃப், ஹாசிருன் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இதனுடைய ஹபராக இருக்கும். ஹாதிஹி இதுவாகிறது, சாஅத்துன் ஜதீதத்துன் புதிய கடிகாரமாக இருக்கிறது. ஹாதிஹி முபுததா, ஹாதிஹி என்பது முபுததா, சாஅத்துன் என்பது மௌசூஃப், ஜதீதத்துன் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ஹாதிஹியுடைய ஹபராக இருக்கும். தில்க அதுவாகிறது, சாஅத்துன் கடிகாரமாக இருக்கும், கதீமத்துன் பழைய கடிகாரமாக இருக்கிறது. தில்க என்பது முபுததா, இஸ்மி இஷாரா முபுததா. சாஅத்துன் என்பது மௌசூஃப், கதீமத்துன் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த தில்கமினுடைய ஹபராக இருக்கும். அஸ்ஸாஅத்துல் ஜதீதத்து அந்த புதிய கடிகாரமாகிறது, வாலியத்துன். வாலியத்துன் என்றால் விலை உயர்ந்தது. அந்த புதிய கடிகாரமாகிறது விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அஸ்ஸாஅத்துல் என்பது மௌசூஃப், அல் ஜதீதத்து என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுததா, வாலியத்துன் என்பது ஹபர். அஸ்ஸாஅத்துல் கதீமத்து ரஹீசத்துன் பழைய கடிகாரமாகிறது, ரஹீசத்துன் என்றால் விலை மலிவானது. இந்த பழைய கடிகாரமாகிறது விலை மலிவானது. அஸ்ஸாத் என்பது மௌசூஃப், அல் கதீமத்து என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுததா, ரஹீசத்துன் என்பது ஹபராக இருக்கும். அடுத்ததாக இந்த பாடத்திலே சில கேள்விகளை கொண்டு வருகிறார்கள். அதற்குரிய பதில்களையும் நாம் அமைக்க வேண்டும். அடுத்ததாக கேள்விகள். இந்த பாடத்திலே சில கேள்விகளை நமக்கு கேட்கிறார்கள், அதற்குரிய பதிலை நாம் அமைக்க வேண்டும்.
முதலாவதாக ஐயு பைத்தின் வாசிஉன், எந்த வீடு விசாலமானதாக இருக்கிறது. நாம் மேலே பாடத்தில் பார்த்தோமெனில் சுத்தமான வீடாகிறது விசாலமாக இருக்கிறது என்பதாக படித்தோம். அதனை இப்பாரத்தில் இவ்வாறு அமைக்க வேண்டும். அல் பைத்துன் நதீஃபு வாசிஉன், சுத்தமான வீடாகிறது வாசிஉன் விசாலமானதாக இருக்கிறது. ஐயு தில்மீதின் முஜ்தஹிதுன், எந்த மாணவன் முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அத்தில்மீதுன் நஷீது முஜ்தஹிதுன், சுறுசுறுப்பான மாணவனாகிறவன் முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்ததாக ஐயு சாஅத்தின் காலியத்துன், ஐயு சாஅத்தின் காலியத்துன், எந்த கடிகாரம் விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அதனுடைய பதிலிலே நாம் மேலுள்ள பாடத்திலே இருந்து எடுக்க முடியும். அஸ்ஸாஅத்துல் ஜதீதத்து காலியத்துன், புதிய கடிகாரமாகிறது விலை உயர்ந்ததாக இருக்கிறது என்பதாக. அடுத்ததாக ஐயு பைத்தின் நலீஃபுன், எந்த வீடு சுத்தமானதாக இருக்கிறது. அதற்கு ஒரு பதிலை நாம் பார்த்தோம் எனில் அல் பைத்துல் வாசிஉ நதீஃபுன், விசாலமான வீடாகிறது சுத்தமானதாக இருக்கிறது என்பதாக வாக்கியம் அமைக்க வேண்டும். அடுத்ததாக ஐயு தில்மீதின் மஹ்பூபுன், எந்த மாணவன் பிரியத்திற்கு உரியவனாக இருக்கிறான், பிரியப்படப்பட்டவனாக இருக்கிறான். அதற்குரிய பதிலை நாம் விவாதத்திலே பார்த்தோம் எனில் பாடத்திலே அத்தில்மீதுல் முஜ்தஹிது மஹ்பூபுன், முயற்சி செய்யக்கூடிய மாணவனாகிறவன் மஹ்பூபுன் பிரியப்படப்பட்டவனாக இருக்கிறான். ஐயு சாஅத்தின் ரஹீசத்துன், ஐயு சாஅத்தின் ரஹீசத்துன், எந்த கடிகாரம் விலை மலிவானதாக இருக்கிறது. அதனை இந்த பாடத்திலே பார்த்தோம் எனில் அஸ்ஸாஅத்துல் கதீமத்து ரஹீசத்துன், பழைய கடிகாரமாகிறது விலை மலிவானதாக இருக்கிறது என்பதாக அமைக்க வேண்டும். அடுத்ததாக அத்தம்ரீனுல் ஆம்மு, பொதுவான தம்ரீன். அதாவது இந்த தம்ரீனிலே ஒரு இடத்திலே ஒரு ஜும்லாக்களை சில களிமாக்களை நிரப்புவதை கொண்டு இந்த இடத்திலே கொடுத்துள்ளார்கள். அந்த களிமாக்களை நிரப்புவதை கொண்டு அந்த தம்ரீன் முழுமை பெறும். இந்த இடத்திலே சில களிமாக்களை நாம உருவாக்க வேண்டும். இங்கு சில வாக்கியங்கள் உள்ளன, அதனை முன்னுள்ள அந்த வாக்கியங்களோடு இணைக்க, சில வார்த்தைகள் உள்ளன, அதனை இங்குள்ள வார்த்தைகளோடு இணைத்து ஜும்லாக்களை உருவாக்க வேண்டும், வாக்கியங்களை உருவாக்க வேண்டும். ஆனால் இங்கு எந்த வாக்கியங்களும் கிடையாது, நாம சில வாக்கியங்களை உருவாக்க வேண்டும். அக்மிலில் ஜுமல பிவதஇ கலிமத்தின் முனாசபத்தின் மினல் யசாரி, இடதுபுறத்தில் உள்ள இந்த கலிமாக்களிலிருந்து தோதுவான கலிமாவை வைப்பதை கொண்டு அந்த ஜும்லாக்களை நீ முழுமையாக்கு. ஹாதல் ஃபல்லாஹு, இந்த விவசாயி ஆகிறவர், இதற்கு எது தோதுவாக இருக்கும் எனில் நஷீத்துன், சுறுசுறுப்பானவராக இருக்கிறார். லில் ஃபல்லாஹி ஹக்லுன், இந்த லில் ஃபல்லாஹி என்பதை ஹக்லுன் என்பதோடு இணைக்க வேண்டும். லில் ஃபல்லாஹி ஹக்லுன், அந்த விவசாயிக்கு ஹக்லுன் வயல் இருக்கிறது. அவ்வாறு அமைத்தோம் என்றால் ஒரு வாக்கியம் தோதுவானதாக வருகிறது. இந்த தில்மீதி, அந்த மாணவனிடத்தில் கிதாபுன், இந்த இவ்விடத்திலே இந்த வார்த்தை கிதாப் என்ற வார்த்தை வந்தால் சரியாக இருக்கும். இந்த தில்மீதி கிதாபுன்,
அந்த மாணவனிடத்திலே புத்தகம் இருக்கிறது. அமாமல் பாபி, அந்த கதவிற்கு முன்னால் ஜுனைனத்துன், தோட்டம் இருக்கிறது. எப்படி அமைக்கணும்? அமாமல் பாபி ஜுனைனத்துன், அந்த கதவிற்கு முன்னால் தோட்டம் இருக்கிறது. இஸ்முர் ரஜுலி, அந்த மனிதனுடைய பெயராகிறது. இதனோடு எதை நினைப்பது? ஹாலிதுன், அந்த மனிதனுடைய பெயராகிறது ஹாலிதாக இருக்கிறது. இஸ்முர் ரஜுலி ஹாலிதுன், அந்த மனிதனுடைய பெயராகிறது ஹாலிதாக இருக்கிறது. அடுத்ததாக இஸ்மி மாஜிதுன், இஸ்மி மாஜிதுன், என்னுடைய பெயராகிறது மாஜிதாக இருக்கிறது. ஃபௌகல் மஸ்ஜிதி மிஅ்தனத்துஹு மிஅ்தனத்துன், ஃபௌகல் மஸ்ஜிதி மிஅ்தனத்துன், அந்த மஸ்ஜிதிற்கு மேலே மிஅ்தனத்துன், மினாரா இருக்கிறது. அர்ரஜுலு தவீலு முஅத்தினுன், அந்த நீளமான மனிதனாகிறவர் முஅத்தினுன், பாங்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அல் மர்அத்துல் கஸீரத்து, அந்த குட்டையான பெண்ணாகிறவள் ஜைனபு, குட்டையான அந்த பெண்ணாகிறவள் ஜைனபாக இருக்கிறாள். அல் மர்அத்துல் கஸீரத்து ஜைனபு என்பதாக இணைக்க வேண்டும். அல் பாபுல் கபீரு லில் ஜுனைனதி, அந்த பெரிய கதவாகிறது லில் ஜுனைனதி, தோட்டத்திற்குரியதாக இருக்கிறது. அந்நாஃபிதத்து ஸகீரத்து லில் மஸ்ஜிதி, சிறிய அந்த ஜன்னலாகிறது மஸ்ஜிதிற்கு உரியதாக இருக்கிறது. அல் மிஅ்தனத்துல் ஆலியத்து, உயரமான அந்த மினாராவாகிறது லில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதிற்குரியதாக இருக்கிறது. இந்த ஜும்லாவை இதனோடு இணைக்க வேண்டும். அடுத்ததாக அல் குப்பத்துல் ஜமீலத்து லில் மஸ்ஜிதி, அந்த அழகான குவிமாடமாகிறது மஸ்ஜிதிற்கு உரியதாக இருக்கிறது. அடுத்ததாக அல் கிதாபுல் ஜதீது லி ஹாலிதின், அல் கிதாபுல் ஜதீது, அந்த புதிய புத்தகமாகிறது லி ஹாலிதின், ஹாலிதிற்குரியதாக இருக்கிறது. அல் கலமுல் கதீமு லி, இந்த கலமுல் கதீம் என்பது லி என்பதுடன் இணைக்க வேண்டும். அந்த பழைய பேனாவாகிறது லி, எனக்குரியதாக இருக்கிறது. அடுத்ததாக அடுத்த தம்ரீன், அக்மிலில் ஜுமல பிவதஇல் கலிமத்தில் முனாசபதி, சோதுவான ஒரு வார்த்தையை வைப்பதை கொண்டு அந்த ஜும்லாக்களை, வாக்கியங்களை நீ முழுமையாக்கு. அதாவது அந்த ஸகீருன் என்பதாக சில கலிமாக்கள் உள்ளது. இதனுடைய நடுவில் ஒரு வார்த்தையை உருவாக்கி இதனை ஒரு முழு ஜும்லாவாக முழுமையாக ஆக்க வேண்டும். அதனைத்தான் இந்த இதிலே முஸன்னிஃப் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அந்த இங்க ஸகீருன் என்று உள்ளது, இவ்விடத்தில் காலி இடம் உள்ளது. இந்த காலி இடத்திலே எந்த வார்த்தையை நிரப்பினால் சரியாக இருக்கும் என்று யோசித்து நாம் நிரப்ப வேண்டும்.
எதனை வேண்டுமானாலும் நிரப்பலாம், ஆனால் சரியானதாக தோதுவானதாக இருக்க வேண்டும். அந்த சகீருன், இவ்விடத்திலே இந்த இடத்திலே அஹுன், நீ சிறிய சகோதரனாக இருக்கிறாய். அந்த அஹுன் சகீருன், நீ சிறிய சகோதரனாக இருக்கிறாய். இஸ்முக, இவ்விடத்திலே ஏதாவது ஒரு பெயரை நாம் வைக்கலாம். இஸ்முக, இந்த இடத்திலே இந்த காலி இடத்தை நிரப்ப வேண்டும். இஸ்முக ஹாலிதுன், உன்னுடைய பெயரா உன்னுடைய பெயராகிறது ஹாலிதாக இருக்கிறது. இப்படி ஒரு ஜும்லாவை நாம் உருவாக்க வேண்டும். ஹாதா இருக்குது, இவ்விடத்தில் இந்த காலி இடத்தில் என்ன நிரப்புவது? அபூக, அஹூக. ஹாதா அபூக, இவராகிறவர் உன்னுடைய தந்தையாக இருக்கிறார். அந்த ஹா இருக்குது, இந்த காலி இடத்துல என்ன நிரப்புறோம்? அந்த அஹூஹு, இதைத்தான் நிரப்பணும்னு கிடையாது. இந்த வாக்கியத்தை முழுமையாக்க வேண்டும். இந்த வாக்கியத்தை அழகான முறையில், தெளிவான முறையில், தவறேதும் இல்லாமல் நாம் முழுமையாக்க வேண்டும். காய்தாவிலும் இந்த அடியும் படக்கூடாது. அந்த அந்த முறையில் நாம் முழுமையாக்க வேண்டும். அந்த அஹூஹு, நீ அவனுடைய சகோதரனாக இருக்கிறாய். ஹாதிஹி உஹ்து ஸெய்தின், இவளாகிறவள் உஹ்து ஸெய்தின், ஸெய்தினுடைய சகோதரியாக இருக்கிறாள். இந்த ஸெய்தின் என்பது இணைக்கப்பட்டுள்ளது. அந்த அஹு, இந்த வார்த்தை டேஷ் போடப்பட்டது. அது இதை நடப்புறது அஹூக, அஹூஹு, ஏதாவது லமீரன் நாம் இங்க இருக்கலாம். அந்த அஹூஹு, நீ அவளுடைய அவனுடைய நீ அவனுடைய சகோதரனாக இருக்கிறாய். ஹிய பின்து ஸெய்தின், ஹிய பின்த் என்பதாக இருக்கிறது. ஸெய்த், இந்த டேஷ் என்பது போடப்பட்டுள்ளது. இதுல ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது பேரை இணைக்கலாம். ஹிய பின்து ஸெய்தின், அவள் ஸெய்துடைய மகளாக இருக்கிறாள். ஹாதா இபுனுக, இவனாகிறவன் உன்னுடைய மகனாக இருக்கிறான். லஹு கிலாஃபுன் ஸகீலுன், இந்த லஹு கிலாஃபுன் என்பதாக உள்ளது. அடுத்ததாக டேஷ் போடப்பட்டுள்ளது. அந்த ஹா என்பது இதனை பார்த்தோம்னா மீட்டலாம். ஆனால் இங்கு கிதாபை பார்த்து மீட்டுவது நன்றாக இருக்கும். அந்த கிதாபிற்கு கிலாஃபுன் ஸகீலுன், மிருதுவான அட்டை உள்ளது என்றால், கிலாஃப் என்றால் அட்டை என்ற அர்த்தம். எனவே இந்த ஹாவை கிதாபை பார்த்து மீட்டினால் அர்த்தம் சரியாக வரும். அந்த கிதாபிற்கு மிருதுவான அட்டை உள்ளது. அடுத்ததாக ஜெய்பிக கலமுன் என்பதாக போடப்பட்டுள்ளது. முன்னால் உள்ள வார்த்தை விடுபட்டுள்ளது. பி ஜெய்பிக என்பதாக வைத்தால் சரியாக இருக்கும். பி ஜெய்பிக கலமுன், உன்னுடைய பாக்கெட்டிலே பேனா இருக்கிறது. ஹாதல் கலமு ஜமீலுன், இந்த அல் கலமு ஜமீலுன் என்பதாக இருக்கிறது. இந்த இடத்திலே மூத்ததாக உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஹாதல் கலமு, இந்த பேனாவாகிறது அழகானதாக இருக்கிறது. அந்த இலல் மதரசத்தி என்பதாக உள்ளது. இந்த கோடிட்ட இடத்திலே ஜாஹிபுன் என்பதை வைத்தால் சரியாக இருக்கும். அந்த ஜாஹிபுன் இலல் மதரசத்தி, நீ மதரசாவின் பக்கம் செல்லக்கூடியவனாக இருக்கிறாய். நீ மதரசாவின் பக்கம் செல்லக்கூடியவனாக இருக்கிறாய். அடுத்ததாக அந்த தஅபானுன், நீ களைத்தவனாகவும் இருக்கிறாய். வ கஸ்லானுன், அல்லது
அன்த தஅபானுன், நீ களைத்தவனாக இருக்கிறாய். வ முஜ்தஹிதுன், இன்னும் முயற்சி செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறாய். இது போன்று இதுக்கு அடுத்துள்ள வார்த்தையை அமைத்தால் சரியான முறையில் இருக்கும். அடுத்ததாக க பஈதுன் என்பதாக வாக்கியம் அமைக்கப்பட்டுள்ளது. இதிலே பைத்துக என்று அமைத்தால் சரியாக இருக்கும். பைத்துக பஈதுன், உன்னுடைய வீடாகிறது தூரமானதாக இருக்கிறது. அந்த வலதுன் என்பதாக இருக்கிறது. அடுத்து கோடு போடப்பட்டுள்ளது. அந்த இடத்திலே சாலிஹன் என்பதை நிரப்பினால் சரியாக இருக்கும். அந்த வலதுன் சாலிஹுன், நீ நல்ல மகனாக இருக்கிறாய். அடுத்ததாக அடுத்த தம்ரீன். இவ்விடத்திலே சில இபாரத்துகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை நாம் அந்த இபாரத்துகளுடைய இந்த வாக்கியங்களுக்கு நாம் இஅராப் அமைத்து அந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்களையும் தர்கீபுகளையும் வைக்க வேண்டும். முதலாவதாக ஹாலிதுன் வலதுன் முஜ்தஹிதுன், ஹாலிதாகிறவன் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல மகனாக இருக்கிறான், பையனாக இருக்கிறான். ஹாலிதுன், ஹாலிதுன் என்பது முபுத்ததா, வலதுன் மௌசூப், முஜ்தஹிதுன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஹாலித் என்ற முபுத்ததாவினுடைய ஹபர். ஹுவ மஹ்பூபுன் இன்தல் உஸ்தாதி, ஹுவ அவனாகிறவன், மஹ்பூபுன் விரும்பப்பட்டவனாக இருக்கிறான், இன்தல் உஸ்தாதி அந்த அவனுடைய அந்த உஸ்தாதிடம் ஆசிரியரிடத்தில் அவன் விருப்பப்படப்பட்டவனாக இருக்கிறான். ஹுவ என்பது முபுத்ததா, மஹ்பூபுன் என்பது ஹபர், இந்த என்பது ظرف முலாஃப், அல் உஸ்தாதி என்பது முலாஃப் இலைஹி. அடுத்ததாக ஹுவ மஸ்ரூருன் வநாஜிஹுன், அவனாகிறவன் மஸ்ரூருன் சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான், வநாஜிஹுன் வெற்றி அடையக்கூடியவனாக இருக்கிறான். ஹுவ என்பது முபத்ததா, மஸ்ரூருன் என்பது ஹபர், வாவ் அத்ஃபு, நாஜிஹுன் என்பதும் இதனுடைய ஹபராக இருக்கும். சாஜிதுன் வலதுன் முஹ்மிலுன், சாஜிதாகிறவன் வலதுன் முஹ்மிலுன் கவனக்குறைவான பையனாக இருக்கிறான். சாஜிதுன் என்பது முபத்ததா, வலதுன் என்பது மௌசூப், முஹ்மிலுன் என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த முபத்ததாவினுடைய ஹபராக இருக்கும். ஹுவ மப்கூதுன் இன்தல் உஸ்தாதி, ஹுவ என்பது ஹுவ அவனாகிறவன், அந்த சாஜிதாகிறவன், மப்கூதுன் கோபப்படப்பட்டவனாக இருக்கிறான், இன்தல் உஸ்தாதி அந்த ஆசிரியரிடத்தில், அவனுடைய அந்த ஆசிரியரிடத்தில் கோபப்படப்பட்டவனாக இருக்கிறான். ஹுவ என்பது முபுத்ததா, மப்கூதுன் என்பது ஹபர், இந்த என்பது ظرف முலாஃப், அல் உஸ்தாதி என்பது முலாஃப் இலைஹி. ஹுவ மஹ்சூனுன் வ ஹாசிருன், ஹுவ என்பது அவனாகிறவன், மஹ்சூனுன் கவலைப்படக்கூடியவனாக இருக்கிறான், வஹாசிருன் இன்னும் கைசேதம் அடையக்கூடியவனாக இருக்கிறான், நஷ்டமடையக்கூடியவனாக இருக்கிறான். ஹுவ என்பது முபுத்ததா, மஹ்சூனுன் என்பது ஹபர், வாவ் அத்ஃபு, மஹ்சூன் என்பது அத்ஃபு, ஹாசிருன் என்பது இரண்டாவது ஹபர். இத்தோடு இன்றைய பாடம் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாம் அடுத்த விஷயங்களை காண்போம்.
அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புதிய ஒற்றை வார்த்தைகளா இருக்கும். எனவே இதுவரை வந்த ஒற்றை வார்த்தைகளை மறுபடியும் படித்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். புதிய புதிய ஜும்லாக்களை நாம உருவாக்கி பழகிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.